ஐயோ நெல்சா பயங்கரமான ஆள் தான் நீ. அதாவது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அப்புறம் நம்ம தலைவர் ஸோ இவங்களோடமே சேர்ந்து நடிக்க போற அந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவை பார்த்த வரைக்குமே இந்த படத்துக்கு நம்ம நெல்சன் தான் டேரக்டர், அது மட்டும் இல்ல வழக்கம் போல நம்ம அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஹைப் எங்கேயோ போச்சு. பா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதாவது பொதுவாக நம்ம ஆண்டவர் படத்தில் நம்ம தலைவரோ இல்லை நம்ம தலைவர் படத்தில் ஆண்டவரோ ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாலும் அந்த சீன் பயங்கர தாறுமாறா செம பீக்கா இருந்திருக்கும். ஆனா இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படமே நடிக்க போறாங்க அப்படிங்கறது நினைக்கும் போது பயங்கர ஹைப் ஆகுதுல. ஆனா ஹைப் மட்டும் குறைச்சிக்கணும், ஏன்னா முக்காவாசி பிரச்சனை காரணமே இந்த ஹைப் தான். இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் ஹைப் ஆகாம இருக்காதுதான். இருந்தாலும் சொல்றேன், அது மட்டும் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு ரியூனியன் நடந்திருக்கு. கேட்கவே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்ல இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவர் உண்மையிலே லக்கி தான். அப்புறம் இந்த ப்ரோமோல சரியா இந்த பொசிஷன் அப்போ நம்ம தலைவரும் ஆண்டவரும் ஒரு கிளாசிக்கான வாக்கில் வரும்போது நம்ம அணியோட பிஜிஎம் ஒன்று வரும். அந்த பொசிஷன்லாம் பா ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி தாறுமாறா இருந்துச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம நெல்சன் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத. அது மட்டும் இல்ல இந்த படத்துல ஒரு பெரிய ரவுட்டு, இதுல யார் ஹீரோ யார் வில்லன், அது மட்டும் இல்ல இவங்கள்ட்ட ஒரு சேர்ந்து ஹீரோ பண்ண போறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்க இதுல யார் ஹீரோ பண்ண நல்லா இருக்கும் யார் வில்லன் பண்ண நல்லா இருக்கும் ஒரு கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு அது கூட நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுட்டு போயிருங்க.